அஷ்டம சனி நடக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் மற்றும் தானங்கள் செய்யலாம்? எந்த விஷயத்தில் நிதானமாக அவர்கள் செயல்பட வேண்டும்? இப்போ அஷ்டம சனியில் இருக்கிற இந்த சிம்மராசிக்காரர்கள் திருமணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் அடுத்த 2 வருஷத்திற்கு திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் உங்களுடைய தசாபுக்தியை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்க. இப்போ இந்த பங்குனி மாதம் இல்லை வரக்கூடிய ஆவணி மாதம் இதுல எல்லாம் நீங்கள் கல்யாணம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தம்பதியாக இருக்கக்கூடிய தெய்வ திருமணங்கள் நடந்த இடங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ரங்கமன்னார் கோதை நாச்சியார், அதே மாதிரி பங்குனி உத்திரத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகி தாயார், நாச்சியார் கோவில், நம்ம இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கமலவல்லி தாயார் நாச்சியார் கோவில், உறையூர் சொல்கிறோம் இல்லையா, உறையூரில் இருக்கிற நாச்சியார், இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு எத்தனை முறை வேணாலும் போங்க. மாலை வாங்கி சாத்தி சுவாமிக்கு நீங்கள் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுங்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ நிச்சயமாக நடக்கும். பட் பரிகாரங்கள் செய்யாமையோ இந்த ஆலய வழிபாடுகள் எப்போவுமே இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகும்பொழுது 2 மாலையாக வாங்கி போடணும். அதே மாதிரி திருவேழிமிழிலைன்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த திருவேழிமிழிலையில் மாப்பிள்ளை சுவாமின்னு இருக்கார். அங்கே போயிட்டு அந்த சிவனுக்கும் அம்பாளுக்கும் நம்ம கையால் மாலை வாங்கி கொடுத்து புடவை வேஷ்டியெல்லாம் சாத்தி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் அதே மாதிரி போய் பண்ணுங்கள். ஸோ இந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு கல்யாண விஷயம் நீங்கள் பண்ணும்பொழுது பிரிவினை என்பது இருக்காது. இளைஞர்களே, நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டான இந்த பரிகாரத்தை பற்றி பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், கல்யாணம்லாம் நமக்கு எதுவும் இல்லை, பட் நமக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கள்ல. நாளைக்கு உங்களுக்கான பரிகாரத்தை சொல்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.